திரு செந்தில் பாலாஜியை பற்றி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பண்ணாரு. அதே செந்தில் பாலாஜின்னு திமுக மனக்கசப்பு ஏற்பட்டு என்னால் உதயநிதி எல்லாம் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி வெறுப்பாயிட்டு இதே தாவைக்காக்கு வராருன்னா ஏற்றுப்பாரு. ஏங்க நீங்கள் எந்த உலகத்துலங்க வாழ்றீங்க? நான் உண்மையாக கேட்குறேன் சார். நான் இல்லை அப்படி ஒன்று நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன் சார் நடக்காது? அவர் என்ன கட்சி மாறாதவரா செந்தில் பாலாஜி? ரைட்டு, இல்லை மாற மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதுல மாற மாட்டாரு. இங்கே தாவைக்காக்கு வர மாட்டார், அவர் ஆக்ட் பண்ண மாட்டார். இப்போ நேற்றைக்கு அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்தியாளர் கேட்கும்போது நீங்க வந்து ஏன் டிவிகே ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறீங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, டிவிகேவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா கொள்கை ரீதியாக அவங்கள விட்டுருங்க, அவங்க திமுக மேல ஒரு வெறுப்பை உமிழ்றாங்க, அதனால தான் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு குடும்ப ஆட்சின்றாரு. ஏன் நீங்க வெறுப்பா வரீங்க? மன்னராட்சின்றாரு. உங்களுக்கு கொள்கை எல்லாம் மறந்துட்டு கொள்ளைன்னு நிக்கிறீங்கன்னு சொல்றாரு. பாலாத்துல கொள்ளை எவ்வளவு அடிச்சாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் பொய்யா? திமுகவுடைய தூண்டுதல் அவர் பேசுறாருன்னு தான் நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆப்வியஸா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஏங்க நீங்க பாருங்க, நீங்க அண்ணன் திருமாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அண்ணன் திருமா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஆளா? அது ஒரு கூட்டணி தர்மமா பார்க்கணும். எது கூட்டணி தர்மம்? அவங்க தவறு பண்ணும் போதெல்லாம் அதை சகிச்சுட்டு இருக்குதா கூட்டணி தர்மம்? அவ்வளவு பேசும் திரு விஜயால ஏன் சார் தமிழ்நாட்டு மக்கள் பலராலும் சொல்லக்கூடிய டாஸ்மார்க்க மூடுன்னு சொல்ல முடியல? டாஸ்மாக யார் இன்னைக்கு மூடுற சொன்னா? திமுக சொல்லிட்டு வந்தாங்க. வேற யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை? சார் ஈவன் விசிகா, நாம் தமிழர், இடதுசாரி எல்லாரும் விசிகா எங்க கேட்டுச்சு? இப்ப மாநாடு நடத்தினாங்க. மது கடைகளை மூடணும், தேசிய மது கொள்கை வேணும்னு மாநாடு நடத்துனாங்க. என்ன வளர்ந்துட்டு இருக்கீங்க நீங்க? மதுக்கடையை மூடணும் சொல்ல நெவர். உலகம் முழுவதும் எப்படி நீங்க மதுக்கடைகள் மது இல்லாம வந்து ஏதோ ஒரு நாடு இருக்கா? எந்த நாடுமே இல்ல. அப்புறம் மதுக்கடையை மூடினாலுமே வந்து இதுல வர்ற ஊழலை நீங்க சரி பண்ணுங்க. 50,000 கோடி புலங்கினாலும் டாஸ்மாக் நட்டத்துல ஓடுது. ஏன் நட்டத்துல ஓடுது? டாஸ்மாக் நட்டத்தில் போதா? உண்மைதாங்க. நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய வாக்குகளையுமே திரு விஜய் அவர்கள் பெறுவார்னு சொல்லும் பொழுது நாம் தமிழர் ரொம்ப அப்போஸ் பண்றாங்க. அவங்க வாக்கு எங்களுக்கு எப்பயும் வரல, இங்கிற வாக்கு அங்கே போக போறது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர்ல இருந்து கொஞ்சம் வரத்தானே செய்யும். கொஞ்சம் தான் வரும்ன்றீங்க.